ரியாக்ஷனை பாருங்க கைஸ், குழம்பு மாதிரி கொதிக்குது பயங்கரமா. கைஸ் பறக்க விட்டேன் கைஸ், போகுது பாருங்க, பயங்கரமா போகுது. கையில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம், சூரியனே தொட்டுரும் போதே. இன்னும் போவோம் நம்ம ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. என்னன்னா, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு ஹைட்ரோஜன் பலூன்ட்டு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஏர் பலூன், அதான் நம்ம ரோட்டுலாம் வித்துட்டு போவாங்க தெரியுமா, ஏர் பலூன் 10 ரூபாய்க்குன்ட்டு. அதெல்லாம் இனிமேல் நம்ம 10 ரூபாய் அந்த வண்டியை தேடி போகலாம் தேவையே இல்லை கைஸ். இனிமேல் நம்ம வீட்லயே தயாரிச்சுக்கலாம். அது எப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். இதோ இந்த பலூனை எப்படி செய்ய போறோம்னா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ கைஸ், நம்ம போன வீடியோ பார்த்துருப்பீங்க. போன வீடியோ கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க யாருன்னா புது வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு வந்து வாங்க ஹைட்ரோஜன் பலூன் எப்படி செய்யறதுன்னு உள்ள போய் பார்க்கலாம். அது இது மேலும் மேலும் நம்ம சேனல்ல வர வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். நமக்கு இப்போ ஹைட்ரோஜன் பலூன் செய்ய வெறும் என்னென்ன தேவைன்னு இப்போ சொல்லிடுறேன். ஒரே ஒரு டொமேட்டோ சாஸ் பாட்டிலு, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது தேன் பாட்டில், இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலு, மெயினாக கிளாஸ் பாட்டிலு இல்லை தேவையான பாட்டிலுங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெருசா, இல்லை மருந்து பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் கிளீனர் பவுடர், இது வந்து 25 ரூபாய் கடைங்களில், இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து வாஷ் பேஷன் பைப்பு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் நம்மளுக்கு ரியாக்ஷனே கொடுக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கல்லுங்க. அப்புறம் ஒரு 4 பலூன், நமக்கு ஒரு பலூன் தான் தேவை. 1 பீஸ்னா என்ன பண்ணுறது, நான் 4 பலூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் பேப்பரு, இது வந்து நான் பிரியாணி அதெல்லாம் பேக் பண்ணுவாங்கல்ல அந்த பேப்பரு, அது கூட அலுமினியம் ஃபாயில் தான், அதனால நான் இது எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயிலே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அது மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்ட்டு வீடியோக்குள்ளே போக போக பார்க்கலாம் வாங்க கைஸ். இப்போது ஸ்டார்டிங்லேருந்து ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது இந்த பாட்டில் கொஞ்சம் பாதி அளவு ரொம்ப அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் உள்ள. இவ்வளோ இருந்தால் போதும். இல்லை இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, கொஞ்சமாக இருக்கு. போதும், ரியாக்ஷனுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். இந்த தண்ணி ஊற்றுனதான் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பரை ரெடி பண்ணிடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதுக்கு அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். கல் ஏன் இருக்கிறோன்னா, அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து அடியில் போடணுன்னு தான் இருக்கிறோம். நீங்கள் அப்படியே கூட போடலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக சுற்றி முடிச்சிட்டோம். இது சுற்றுறதெல்லாம் கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீனாக சுற்றிக்குங்க. இந்த அளவு கல் உள்ளே போகிற அளவு இருந்தால் போதும். அப்புறம் இப்போ ஆரம்பிக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவு இருந்தாலே போதும். பாதி பாட்டில் இல்லை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சுற்றி வச்ச கல் அலுமினியம் ஃபைல்லாம் உள்ளே போட்டுடலாம். இது உள்ள போல ஒரு கை. நீங்க தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கல்லெல்லாம் அடியில போட்ட உடனே அதுவே கொஞ்சம் ஜாஸ்தி வரும் தண்ணி மேல. அப்புறம் ரியாக்ஷனுக்கு உங்களுக்கு இடம் பார்த்தாம போயிடும். இதெல்லாம் போக மாட்டேது. சில கல்லெல்லாம் மேல போக மாட்டேது. ஸோ கைஸ், எல்லா கல்லையும் உள்ளே போட்டாச்சு.
கொஞ்சம் 2-3 ஷீட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மேலே மிதக்க விட்டேன். இப்போ இந்த ட்ரை கிளீன் பவுடரை இந்த பலூனில் கொஞ்சம் இது பாதி ரொம்ப அளவு கொட்டணும். வர இந்த அளவு ரொம்ப இருக்கு. இந்த அளவு ரொப்பிட்டு அப்படியே வாயில மாட்டிடலாம். இப்போ மாட்டிடலாம். ஐயோ கை அழுகுது. ஃபர்ஸ்ட் கரெக்டா மாட்டிக்குங்க, அப்புறம் காத்து வரும்போது ஓடிட்டு போகுது. நான் ஒரு வாட்டி கரெக்டா எடுத்து மாட்டிக்கிறேன். இப்ப கொட்டலாம், கரெக்டா பாருங்க, இங்க பாத்துக்கோங்க. இப்போ கொட்டின உடனே ரியாக்ஷன் ஆகும். நீங்களும் கண்ணாடி பாட்டிலும் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த ட்ரை கிளீன் பவுடர் போட்டால் ஈட்டிலேயே மெல்ட் ஆகிடும் பிளாஸ்டிக் பாட்டில். இப்போ கொட்டலாம், ரியாக்ஷனை பாருங்க. இங்கே பாருங்க, சரிதா ரியாக்ஷனு பாருங்க. போட்ட உடனே நல்லா பெருசாக வர ஆரம்பிக்குது. ஹீட் கொடுக்குது, ரியாக்ஷன் ஆகும் பாருங்க. இங்க பாருங்க, அலுமினியம் ஃபாயிலும் இந்த டிடர்ஜென்ட் பவுடரும் எப்படி ரியாக்ஷன் ஆகுது. இது ஃபுல்லா ரியாக்ஷன் ஆகி கருப்பு கலர்ல ஆகுற வரையும் இப்படியே அது பாட்டு விட்டு இருக்கணும். அது தண்ணி ரியாக்ஷன் ஆஃப் ஆகிட்ட பிறகுதான் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஹைட்ரோஜன் பலூன், அதாவது ஏர் பலூன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ், இது ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இது பார்த்துட்டு பண்ணிட்டு வந்துருங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீ தானே செய்யணாத ஃப்ரெண்டாடா நீ. ஸோ கைஸ், போன வீடியோ கேண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸு. Thousand years later. ஸோ கைஸ் பாருங்க, ஃபைனலா ஒரு ரியாக்ஷன் ஃபுல் முடிஞ்சிச்சு. லைட்டா வந்துட்டு இருக்கு. அது இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. நாங்க 1 hour வெயிட் பண்ணிக்கிறோம் ரியாக்ஷன் முடியும்ட்டு. இங்க நாங்க அதுல அலுமினியம் ஃபாயில் ஜெல்லியில நல்லா போட்டு சுத்தி உள்ள போட்டிருந்தோம். அந்த அலுமினியம் ஃபாயில்லாம் பேப்பர்ல இருந்தே பிச்சுக்கின்னு போயிடுச்சு. எல்லாம் ஃபுல்லு டீகம்போஸ் ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணி கலரே மாறிடுச்சு. அந்த கொதிக்கிறதுலாம் நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் கூட பிளாஸ்ட் ஆயிடுமோன்னு நினைச்சேன், ஆனா அந்த மாதிரிலாம் ஆகல. சரி வாங்க, இப்போ இதை கட்டிட்டு நம்ம மேல பறக்குதா இல்லையான்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம ஹைட்ரோஜன் பலூனை உருவாக்கணும்ன்ட்டு. இதை இனிமேட் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது.
இந்த மாதிரி நீங்களும் இது உங்களுக்கு தெரியாமல் இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணி காமிக்கிறேன்னா இவ்வளோ ஈஸி மெத்தடில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட ஹைட்ரஜன் பலூன் எப்படி பறக்குது. நான் வந்து கயிறு சரியாக கட்டாததுனால அது காற்று கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுது. இங்கே பாருங்கள் நல்லா மேலே பறக்குது. இந்த மாதிரி நீங்கள் இன்னொன்று மேலும் மேலும் உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸு, இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியான லோ பட்ஜெட்டில் செய்கிற வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஷேர் சேட்டு, மோஜு, ஃபேஸ்புக்கு எல்லா லிங்க்கையும் எல்லா பேஜ் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். அதில் ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. மறக்காமல் போன வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ், நமக்கு இயற்கையில் வந்த ஹைட்ரஜன் பலூன்டா நம்ம இயற்கையாகவே விட போகிறோம். இப்போ நம்ம பறக்க விட்டுடலாம். இது எங்கே போகுதுன்னு அப்படியே பார்த்துட்டே இருங்க கைஸ். பறக்க விட்டேன் கைஸ், போகுது பாருங்க, பயங்கரமாக போகுது. கயிறு கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். கயிறு ஷார்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் இன்னும் பெருசாக போயிருக்கும். இதுவே நல்லா சூரியனே தொட்டுரும் போதே. இன்னும் போவோம். நம்ம சேனல் பேர் எழுதி விடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் பலூன் உடைச்சிருமோன்னு பயமாக இருக்குது. 1 hour 2 hourக்கு மேலே அதை ரியாக்ஷன் ஆகி முடிய வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு தான் நான் அதை ரிஸ்க் எடுக்க விரும்பல, பறக்க விட்டுலான்னு பறக்க விட்டுட்டேன். அது நம்ம மூலியமா ஏதாவது ஒரு சின்ன பசங்களுக்கு போய் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இந்த கலர் பலூன் உங்களுக்கு ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன பசங்களோ யாராவது கிடைச்சா மறக்காம நம்ம சேனல்ல லைக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பலூன் உங்ககிட்ட கிடைச்சிருச்சுன்ட்டு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஹைட்ரஜன் பலூன் காத்துல மேல போகும், அது பசங்களுக்கு கிடைக்குமா?